ஸோ ஹவுடி மை டியர் ஃபெல்லாஸ், நீங்களா நினச்சிங்க நான் வந்துட்டு சிக்மா பண்ணிட்டேன்னு நினச்சிங்க? எனக்கு வேறு வேறு இல்லையாடா. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நோ மோர் சிக்மான்னு சொல்லி சீரியஸாக பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அதை யாருமே பார்க்கல. அதனால தான் நான் இப்போ வந்துட்டு சீரியஸாக பேசாமல் திஸ் வீடியோ இஸ் அபவுட் ஜஸ்ட் ரோஸ்டிங் சிக்மா மேல்ஸ். ஸோ நான் உங்கள் கச்சுபாக்கு, நீங்கள் வந்திருக்கிறது கச்சூஸ் பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு நியூ பர்சனாலிட்டி அன்லாக் பண்ண போகிறோம். அதுதான் தி காட் ஃபாதர் கட்சுபர்க். இந்த பர்சனாலிட்டி எப்போலாம் வரும்னா, நம்ம சீரியஸாக ஓப்பன் டாக் வீடியோ பண்ணும்போது, அப்படி இல்லாட்டி இதே வந்துட்டு ஒரு ஓப்பன் டாக் வீடியோடா ரோஸ்ட் சிக்மா மேல் ரோஸ்ட்டு சிக்மா மேலை பற்றி பேசினாலே ஒரு ஓப்பன் டாக் வீடியோவாக மாறிடும். அப்போலாம் வந்துட்டு தி காட் ஃபாதர் கட்சுபர்க் வந்துட்டு போவார். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதனால தான் நான் வந்துட்டு என் ஃபேஸை போடல. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு கட்சுபர்கில் இருந்து தி காட் ஃபாதர் கட்சுபர்காக மாறிடலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் லைக் போடாத தான் பண்ண முடியும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சரி, ஓகே, 3, 2, 1. ஓகே டைட்டன்ஸ், நான் தான் காட் ஃபாதர் கட்சுபர்க். கட்சுபர்க் உங்களை எல்லாத்தையும் ஃபெல்லாஸ் தான் கூப்பிடுவேன், ஆனால் நான் உங்களை டைட்டன்ஸ் தான் கூப்பிடுவேன். ரைட்டு, ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே, இதில் நான் வந்துட்டு அதிகமாக பேசினாலும் நீங்கள் என்னையே வந்துட்டு ஏன்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் கம்மியாக பேசிக்கிறேன். ஏன்னா நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். எல்ஜிபிடிக்யூவில் சேர்ந்தவங்களாம் வந்துட்டு இப்படி வந்துட்டு ரீல்ஸ் இல்லாட்டி மீம்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. லைக் சிக்மா சேட் அண்ட் ஆல்ஃபா மேல்ஸாக ட்ரோல் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அழுவுங்க, போங்க. உனக்கு நாட முடியாது, நீங்கள் இல்லை, போய் அழுவிட போட. ஸோ அவங்களையும் மனுஷங்களாம் மதி, ஓகேயா? உங்களுக்கு வேறு வர சிக்மா மேல் வேறு பேர் வேறு சிக்மா. சரி, நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். ஆனால் உணர்ச்சி கெட்ட பயலே, ஒன்றும் அவன் சென்ஸ்லெஸ், இல்லாட்டி அவன் வந்துட்டு காது கேட்காத செவிடு. இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு கேம்ஸில் இருக்கணும். அவனையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து சிக்மான்னு போகிறவங்களாம் எங்கே இருக்கணும்னு எனக்கே தெரில. சரி, நெக்ஸ்ட் போயிடலாமா? எவ்வளோதான் என் ரியாக்ஷன், அதை தவிர்த்து வேறு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்டா அப்படி ஹேட்ரேட்லாம் போட போகிறீங்க? வேறு வேலையே இல்லையா? அதான் சிக்மான இதுக்கு தான் சுற்றாதீங்கன்னு சொல்கிறேன். சரியான லூசு பசங்களாக இருக்கீங்களா, பைத்தியக்கார பையன்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். இதில் வர எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சென்ஸ்லெஸ் ஆகிடுவீங்க. அதாவது நான் சென்ஸ் ஆகிடுவீங்க. மெதுவாக நடக்கிறது, ஃப்ரீக்வெண்ட்டாக சிரிக்காதன்னு சொல்கிறது, அப்புறம் வேறு என்ன சொன்னேன், அது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நான் சென்ஸ். அவங்க தான் அப்படிலாம் பண்ணுவாங்க, நான் சென்ஸ் தான் அப்படிலாம் பண்ணுவானுங்க. பார்த்துட்டு ஸோ இதையும் பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சுட்டிங்க போங்க தான். அப்புறம் bro, this whole body shaming bullshit is I think ருக்கோ ஜாரா. Rate me out of 10. Give like a 3? 300. Like a 3 out of 10. Oh. When your voice kind of me off, I'm not gonna. body shaming bullshit. மானங்கட்ட 4 பேர் மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? கிரிஞ்சுன்னு கிரிஞ்சுன்ற வார்த்தையே இப்போ கிரிஞ்சா இருக்குடா கேட்கறது. தயவு செஞ்சு அந்த கிரிஞ்சை நிப்பாட்டுங்களா. ஐயோ,
அதாவது இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீயே ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தா என்னப்பா அர்த்தம்? இக்னோர் நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டியே நீதான்டா. ஸோ நம்ம அண்ணா ஜெயிக்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவிட்டியே நீ தான்டா. ஹேட்ரட் ஆன் உமன்ஸ், ஹேட்ரட் ஆன் எல்ஜிபிடிக்யூ, ஏன் இவ்வளோ ஏன் நீ வந்துட்டு இப்போ நான் வீடியோ போட்டேன்னா இதே வந்துட்டு கூட ஹேட்ரட்டாக பரப்புவீங்க. இதனால் தான்டா உங்களுக்கெல்லாம் இதான்டா வேலை, வேற என்ன பண்ணுவீங்க? போர் அடித்தா இது மாதிரி எவனையாச்சும் எடுத்து போட்டுறது, அப்புறம் வந்துட்டு உமன்ஸ் ஆர் ஃபார் ஸ்ட்ரீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போடுறது, அதுக்கும் கீழே வந்துட்டு கமெண்ட் ஒருத்தன் பண்ணுவான், அந்த ஸ்கல் ஃபேஸ்லாம் வேறு போடுவீங்க. அதான் சொன்னல உங்களுக்கெல்லாம் இதான்டா வேலை, போர் அடித்தா வந்துட்டு ஹோம்ஒர்க்ஸை போட்டு தாக்குறது. உனக்கு அதை தர என்னடா தெரியும்? இதுக்கு வேறு ஆன்சிஸ்டர்ஸ் யூஸ் டு கோ டு வார் அப்படின்லாம் வேறு போடுவீங்க. அப்போனா நீயும் வார்க்கு குத்திக்கிட்டு சாகுடா. யாரா அவனை கேட்டா? நீலாம் வந்துட்டு அப்படி தானே போகணும். போங்கடா, அப்படியே போயிடுறா. வந்துட்டான் பாரு. அவன் அவனோட எக்ஸில் ஒரு கூட பேசிகிட்டு இருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவனே ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தா என்னடா பண்ண? அவன் என்ன பார்க்குறான்னு உனக்கு தெரியுமா? அவன் என்ன வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். என்னடா பைத்தியக்கார பையிலே, அவன் என்ன பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? அவன் வந்துட்டு என்ன பண்ணுறானே தெரியாமல் நீ பாட்டுக்கு வந்துட்டு இந்த சிக்மா டிச்செல்லாம் போட்டுருக்க. இதுக்கு வேறு பேட்ரிக் பேட்மேன் எல்லாம் உள்ள இருக்கிறீங்க, தாமஸ் ஷெல்பியை சிக்மான்னு சொல்கிறீங்க. என்னடா பண்ணுறீங்க? இது மாதிரிலாம் நான் வந்துட்டு பேசிதான் ஆகணும். பிகாஸ் தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஒரு ஒற்றுமையே இல்லை சொசைட்டியில். எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் வந்துட்டு மேல் வெர்சஸ் ஃபீமேல்னு எவனாச்சும் ஒருத்தர் போட்டுடுறான். எதை போடுறான்? ரீல்ஸு, ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லி வீடியோ கூட போடுறான். அது வர கலெக்ஷன்ஸ் வேறு சேர்த்து போடுறாங்க. கோல்டஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அப்புறம் ஃபெமினிஸ்ட்டுங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி மாற்றிட்டு, ஃபெமினிசம் பேசுகிறவங்க எல்லாத்தையும் கெட்டவங்கன்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் பண்ணி என்னடா பண்ண போகிறீங்க? மேல் வெர்சஸ் ஃபீமேல்னு போட்டு மேலுக்கு அப்படின்னா தான் கிடைக்க போகுது உங்களுக்கெல்லாம். உடனே கிளம்பிடுவாங்க. பெண்களை வந்துட்டு கடவுளாக மதிங்கன்னு. அப்படிலாம் ஒன்று மதிக்க போகணும், உனக்கு ஈக்குவலாக மதித்தாலே போதும். பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா ஈக்குவலாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. சில பைத்தியக்கார பசங்கள்லாம் இன்னும் கோருக்கு போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா விமன் ஆர் மென் டு கிச்சன் அப்படின்லாம் போடுறாங்க. அது சர்க்காயிசமாக போடுறது வேறு, இது மாதிரி வந்துட்டு அவனோட வெஞ்சன்ஸை காட்டுறது வேறு. இவனுங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேசினாலும் மண்டையிலையும் ஏறாது. அப்படியே இதையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு வந்துட்டு ஏதோ அப்படியே சேவேஜாக ஆன்சர் தருவான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக ஆன்சர் தருவானுங்க இதுக்கும். ஸோ எவ்வளோ தான் நான் சொல்கிறேன். கட்சுபர்க் வந்துட்டு இதை பற்றி சொன்னான் என்கிட்ட. எனக்கு இதை பற்றி அவன் வந்துட்டு சொல்லும் போதே எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ இது மாதிரி நீ வந்துட்டு நான் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா வந்துட்டு வீடியோ போட்டு தான் இருப்பேன். அது வந்துட்டு வியூஸ் போகுதோ இல்லையோ நான் போடுவேன். ஓகேங்களா? ஓகே, பாய் டைட்டன்ஸ். ஸோ ரைட்டு, காட்ஃபாதர் வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பேசியிருந்தால் அவர் வந்துட்டு சிக்மா மீல்ஸாக ஆன்டி சிக்மா மீல்ஸ் யாராச்சும் அஃபண்டாக இருந்தீங்கன்னா மன்னிச்சு. ஆனால் சிக்மா மீல்ஸா யாராச்சும் அஃபண்டாக இருந்தீங்கன்னா அஃபண்ட் ஆகிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வீடியோ பண்ணது சிக்மா மீல்ஸ் அஃபண்ட் ஆகணும்னு தான். ஸோ எவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு அட்டகாசமான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த ஊர் உலகத்தை அமர்க்கலப்படுத்துங்க. அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கட்சுபர்க்.